பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். நம்முடைய பாடுகள் நேரத்திலும் நம்முடைய நெருக்கத்தின் வேளையிலும் நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு வருட காலம் முழுவதும் ஒரு வருடத்தின் 365 நாட்களும் இந்த கடைசி 2024 துவக்கத்திலிருந்து எத்தனையோ நெருக்கங்களை மாற்றி கர்த்தர் நம்மளை விசாலத்திலே வைத்திருக்கிறார். ஒருவேளை நெருங்கி கொண்டு இருக்கிற அனுபவத்தில் இருந்தாலும் தாவீதை போல உங்கள் மனதை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்கள், சகலமும் இழந்த நேரத்திலும் அவனுடைய சொந்த மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொள்ளை பொருளாய் கொண்டு போன போதிலும் கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் அவன் நோக்கி பார்த்தார். நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் யாரிடத்தில் இருக்கிறது? இன்றைக்கு நாமும் அப்படி செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய எல்லா நெருக்கத்துக்கும், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி, ஒரு இடுக்கண் அல்ல, எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல கர்த்தருடைய வேளையிலே, அவருடைய ஏற்ற வேளையிலே பதிலானது ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்கு பதிலளித்து நம்மை தாங்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். பாருங்கள், அதே 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தில் வரும் பொழுது அவன் ஏபோத்தை தரித்து கர்த்தருடைய சந்நிதியில் போய் நிற்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஆகையால் தாவீது அந்த சேனையை பின்தொடர்ந்து தான் இழந்து போன அத்தனையும் திருப்பிக் கொள்ளுகிறார். அதுபோல இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்திலே இழந்து போனவர்களாய் கஷ்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறீர்களா? சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் போது அவர் உங்களுடைய எல்லா நெருக்கங்களையும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் எட்டிற்று. உண்மையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அந்த சமூகம், அவருடைய சமூகம் நமக்கு பேரின்பாய் மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றியுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தின விதங்களை நினைத்து நினைத்து நன்றி செல்வோம். அடுத்த வருடத்திலே நாம் புதிய ஆண்டுக்குள் நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் மாற்றி விசால பாதையிலே கர்த்தர் நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.